மத்திய பட்ஜெட்டால் நடுத்தர மக்களின் கனவு நனவாகும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ள நிலையில் நாட்டின் விவசாயிகளை அவமானப்படும் வகையில் பட்ஜெட் அறிவிப்புகள் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நடுத்தர மக்கள், ஏழை, விவசாயிகள் என அனைவருக்குமான பட்ஜெட் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, இடைக்கால பட்ஜெட் என்றாலும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் பட்ஜெட் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட் ஒரு முன்னோட்டம்தான் என்றும், தேர்தலுக்கு பிறகு வளர்ச்சிக்கான பாதையில் நாடு பீடு நடை போடும் என குறிப்பிட்ட பிரதமர், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான திட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்றும் தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ திட்டங்கள் விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்டாலும் அதன் மூலம் 2 அல்லது 3 கோடி விவசாயிகள் மட்டுமே பயன்பெற்று வந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் வாயிலாக நாட்டில் உள்ள 12 கோடி விவசாயிகளும் பயன்பெறுவர் என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, நம் நாட்டின் 15 தொழிலதிபர்களின் 3.5 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 17 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளது. இது நம் நாட்டின் விவசாயிகளை அவமானப்படுத்தும் செயல் என கடுமையாக விமர்சித்தார். வாக்குகளை குறிவைத்தே நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கான பட்ஜெட் இல்லை என்றும் வாக்குகளுக்கான பட்ஜெட் என்றும் குற்றஞ்சாட்டினார். நிலமற்ற ஏழை விவசாய கூலிகளின் நிலைமை என்ன, அவர்களுக்கான உதவி எங்கே என வினவிய ப. சிதம்பரம், விவசாய கூலிகள்தான் உண்மையான ஏழைகள் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையே பாஜக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் என்றும், எனினும் இது இடைக்கால பட்ஜெட் போல் அல்ல என்றும், தேர்தல் பரப்புரை போல் அமைந்திருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். இதேபோல் மத்திய அரசின் பட்ஜெட்டை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காலாவதியான பட்ஜெட் என்றும், எந்தவித மதிப்பும் இல்லாதது எனவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.